எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 25. நான் யாழ்னைய திட்டுட்டு திரும்பி வர பார்த்தப்ப தருண் அங்க வந்தான். நான் கண்டுக்காத மாதிரி வரலான்னு தான் பார்த்தேன். ஆனா அவன் பேசினதை கேட்டப்ப எனக்கு என் இதயமே சுக்கு நூறா உடைஞ்சிட்டு. அவன் யாழ்னைய பார்த்து, அப்புறம் யாழ்னி, அதான் உன் லவ்வரே சொல்லிட்டான்ல தருணை தேடி போன்னு. இன்னும் என்ன யோசனை, இன்னைக்கு நைட்டு வரியா என் கூடன்னு கேட்டான். அதுக்கு யாழ்னி, சி போடா பொறுக்கி, என்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை உன்னை பத்தி சொன்னா போதும், உன்னை கிழிச்சு தொங்க போட்டுருவாரு என விரல் நீட்டி மிரட்டினாள். அதை கேட்ட தருண், அப்படியா, போய் சொல்லு. நானும் நீ இப்ப சிவாவுக்கு முத்தம் கொடுத்தே அத சொல்றேன் என சத்தமாக சிரிக்க யாழினி அமைதியாக நின்று கொண்டாள். என்ன யாழ்னி மேடம் அமைதியாகிட்டீங்க? அன்னைக்கு இந்த பஞ்ச பரதேசி சிவாவுக்காக என்னை எல்லார் முன்னாடியும் கை நீட்டி அடிச்சல்ல, உன்னை பழி வாங்க வேண்டாமா? எங்க அவனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் ஒண்ணு கொடு என அவள் அருகில் செல்ல, அதுவரை அங்கு நின்று நடப்பதை வேடிக்கை பார்த்த சிவா சட்டென இடை புகுந்து தருணின் சட்டை காலரை பிடித்து இழுத்து அவனின் வாயில் ஒரு குத்துவிட, பதிலுக்கு அவனும் அடிக்க, இருவரும் மாற்றி மாற்றி அடித்துக் கொள்ளவும், அப்போது அங்கு ஆடல் வரவும் யாழினி ஓடி சென்று மற்றவர்களை அழைத்து வந்து விட்டாள். அவன் எப்படி யாழ்னி அப்படி தப்பா பேசலாம்? அதான் கோவம் வந்து அவனை அடிச்சுட்டான் என சொல்ல, ஆடல் அவனிடம், அவன் எங்கடா தப்பா பேசினா? நீ யாழ்னிய பேசினதுக்கு அவன் ஆமதிச்சிருக்கான். உன்னால எப்படிடா ஒரு பொண்ணு இவ்வளவு தப்பா பேச முடிஞ்சது? நீ ஏன் சிவாதானா என உண்மையான சந்தேகத்துடன் கேட்க, சிவா பதில் ஏதும் சொல்ல முடியாமல் நின்றிருந்தான். சரிடா, அவன் முத்தம் கொடுத்தா, நீ அடிச்ச எல்லாம் ஓகே. ஆனா எதுக்குடா இந்த அளவுக்கு கேவலமா பேசுன? அப்படியே நீ பேசினாலும் அவளை யாரு தப்பா பேசினா உனக்கு என்ன? உனக்குதான் அவளை சுத்தமா பிடிக்காதல்ல? அவ எக்கேடோ கெட்டு போகட்டுன்னு விட வேண்டியதானே? எதுக்கு அவளுக்காக சண்டைக்கு போன? சிவா அதற்கு, என்னாலதான் அவளுக்கு இந்த அசிங்கம். நான் தருணை சேர்த்து வச்சு பேச வந்தான். எங்கேயோ நின்னு ஒட்டு கேட்டவன் தைரியமா வந்து அவகிட்ட தப்பா பேசலாம். அந்த இடத்துல என சொல்ல வருவதற்குள் ஆடல் கையை அவன் முகத்திற்கு நேராக நீட்டி, போதுண்டா, அந்த இடத்துல யாழினி தவிர வேற யாரா இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்ப. அதான சொல்ல வந்த? நீ அவளை எவ்வளவு கீழ்த்தரமா பேசியும் அவன் உன்னை துள்ளி கூட விட்டு கொடுக்காம பேசியிருக்கா. இந்த அன்பு உனக்கு புரியலையா என ஆடல் கேட்க, இங்க பாரு ஆடல், நாம லவ் பண்ற வயசு இல்ல, நாம படிக்க தானே வந்திருக்கோம் என சொல்ல, ஆட போடா லூசு, லவ்வுக்கு வயசு முக்கியம் இல்ல, காதல் எப்போ எப்படி வேணாலும் வரும். ஆனா இந்த காதல் உன் படிப்பை பாதிக்காத அளவு லிமிட்டா இருக்கும்படி நீதான் பாத்துக்கணும். இப்ப என்னடா உன் பிரச்சனை? உன்கிட்ட பண காசு இல்ல அதானே? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படி அவ இருந்துற நல்லா படிக்கிற, இப்பவே உன் குடும்பத்தோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போற. எப்படியும் நல்லா படிச்சு முடிச்ச பிறகு நல்ல வேலைக்கு போய் உன் தகுதியை உயர்த்திக்க தானே போற. அதுக்கு பிறகு கல்யாணம், இதானே பிராக்டிக்கலா நடக்கும். அந்த கல்யாணம் ஏன் உன்னை லவ் பண்ற பொண்ணு யாழ்னி கூட இருக்கக்கூடாது? உன்னால அவகிட்ட மாற்றம் நிறையவே இருக்கு. இதெல்லாம் எதுக்கு அவ பண்றா? நீ எவ்வளவு திட்டனாலும் திரும்ப திரும்ப உன்கிட்ட தானே வரா. இந்த அன்பு நீ தேடினாலும் கிடைக்காது. மிஸ் பண்ணிராத சிவா. அவகிட்ட பேசு, படிப்பு முடியற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லு. அவ உனக்காக காத்திருந்தா பாரு, இல்லையா உன் வழிய பாத்துட்டு போயிட்டே இரு என சொல்லிக் கொண்டிருக்க, என்னாச்சு, இன்னைக்கு கிளம்பலையா என்ற குரலில் இருவரும் திரும்பி பார்க்கவும் விக்ரமன் அங்கே நின்றிருந்தான். உங்களோட கான்வர்சேஷனை வீட்ல போய் வச்சுக்கோங்க, இப்போ இடத்த காலி பண்ணுங்க என அதட்டவும் தான் இருவரும் ஓகே சார் என ஸ்கூட்டியை ஆடல் எடுக்க, பின்னால் சிவா அமர்ந்து கொண்டான். அப்போது அங்கே தனது காரை எடுக்க வந்த யாழினி ஆடல் சிவாவை நிமிர்ந்து பார்க்காமல் தனது காரை ஸ்டார்ட் செய்து நகர்ந்திருந்தாள். அவள் சிவாவை ஏறிட்டும் பார்க்க விரும்பவில்லை என்பது அப்போது இருவருக்குமே நன்றாக விளங்கியது. ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தனர். அவர்கள் போவதையே பார்த்த விக்ரமன், ஆளாக்கு சைஸ்ல இருந்துகிட்டு காதல பத்தி பேசுத பாரு லெல்லிபோட் என மனதிற்குள் வசை பாடியவன் அவர்கள் பின்னாலேயே தனது வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றான். வண்டியில் செல்லும்போது சிவாவும் ஆடலும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஆடல் மனதிற்குள், சாருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்துட்டோம், நைட் கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிடணும் என நினைத்தபடியே வண்டி ஓட்டினாள். சிவா யாழினி நினைப்பிலேயே அமர்ந்திருந்தான். அவள் கொடுத்த முத்தம் அவன் உதடுகளில் குறுகுறுத்தது. தப்பா பேசிட்டடா சிவா, நாளைக்கு அவ வந்து எப்போதும் போல பேசுறப்ப ஒரு சாரி கேட்டுறணும் என எண்ணி அவன் ஆடலின் வீடு வந்ததும் இறங்கி தனது பைக்கை எடுக்க சென்றான். ஆடல் அவனிடம், எங்கடா போற, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போ என அழைக்கவும், வேணாண்டி, யசோதாமா பார்த்தா ஏன் சட்டை கிழிஞ்சிருக்கு, ஏன் கண்ணு கீழே அடின்னு கேட்டு நச்சரிப்பாங்க. அப்புறம் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி வரும். வேணாம், நீ முதல்ல உள்ள போ. நான் எங்கன்னு கேட்டா அவன் வீட்டுக்கு நேரம் ஆகிட்டேன்னு வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லு என வண்டியை ஸ்டார்ட் செய்ய போக
ஆடல் தனது ஸ்கூட்டியில் இருந்த டிராஃபியை எடுத்து அவனிடம் நீட்டினாள். சிவா எதற்கு என்பது போல திரும்பி பார்க்க, இத மட்டுமாச்சும் நீ வாங்கிக்க. ஸ்கூல்ல இதுவரைக்கும் நீயும் நானும் சேர்ந்து ஜெயிச்சு வாங்கின பரிசு எல்லாமே என்கிட்ட தானே கொடுப்பேன். இது முதலா காலேஜ்ல நம்ம ஜெயிச்சு வாங்கினது. இத மட்டுமாச்சும் வச்சுக்கோயேன். என்ன டிராஃபியை நீட்டவும் அதை அவளிடமே தள்ளியவன், உனக்கு தான் என் வீட்டு நிலைமை தெரியுமே. அங்க கொண்டு போய் இதை வச்சு என்ன பண்றது? நீதான் உன் ஹால்ல இதுக்குன்னு இடம் ஒதுக்கி வச்சிருக்கே. அங்க கொண்டு போய் வை. நான் வரேன். போய் சாப்பிடு. எதையும் நினைக்காம தூங்கு என அவளின் உச்சந்தலையை கை வைத்து ஆட்டியவன், பாய் என அவ்விடம் விட்டு நகர்ந்தான். சிவா சென்ற பின் தனது வீட்டிற்குள் நுழைய, அங்கு ராஜேந்திரன் சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார். அப்பா என ஓடி வந்தவள் ராஜுவின் கழுத்தை கட்டிக்கொண்டு, அப்பா இங்க பாத்தீங்களா, நானும் சிவாவை வின் பண்ணிட்டோம் என டிராஃபியை காட்ட, வெரி குட் கண்ணா என மகளின் தலையை வாஞ்சையுடன் வருடியவர், சிவா எங்கம்மா என வாசலை பார்த்தபடி கேட்க, அவன் நேரமாச்சன வீட்டுக்கு கிளம்பிட்டான்பா. சரிம்மா, நீ போய் முகம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம் என சொல்ல, சரிப்பா என தனது அறைக்குள் சென்றுவிட, ராஜேந்திரன் அந்த டிராஃபியை அடுப்படையில் நின்றிருந்த யசோதாவை அழைத்து காட்டிவிட்டு பின் ஹாலில் ஷோகேஸில் வைத்து அழகு பார்த்தார். இரவு உணவு உண்ணும்போது யசோதா ஆடலிடம், அந்த கிட்டார் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தாச்சா என கேட்கவும், வாயில் இரு பக்கமும் மடக்கி வைத்திருந்த தோசையை கஷ்டப்பட்டு உள் தள்ளியவள், கொடுத்துட்டோமா என சொல்லிவிட்டு, நான் போய் தூங்க போறேன், செம்ம டயர்டா இருக்கு என ஓடி சென்று அறைக்குள் புகுந்து கொண்டாள். எங்கே தனது தாய் யசோதா தந்தையிடம் காலையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் போட்டு கொடுத்து விடுவாரோ என்ற பயத்திலே தனது அறைக்கு சென்று படுத்துக் கொண்டாள். படுத்திருந்தவள் தனது போனை எடுத்து பார்க்க மணி 10 என காட்டியது. சார்க்கு கால் பண்ணுவோமா வேண்டாமா என யோசித்துக் கொண்டே படுத்திருந்தாள். ஒரு வேளை தூங்கியிருப்பாரோ மனுஷன்? சாச்சா இருக்காது, பண்ணி பாப்போம். திட்டுட்டா என்ன பண்றது? ஆமா, நமக்கு என்ன திட்டு வாங்குறது புதுசா, பாத்துப்போம் என சிறிது தைரியம் வந்தவளாய் விக்ரமனுக்கு கால் செய்ய, நீண்ட ரிங்கிற்கு பிறகு அழைப்பு ஏற்கப்பட்டது. ஹலோ என கணீர் குரல் கேட்க, ஆடல் தயங்கியவாறு, சார் நான் ஆடல் அரிசி பேசுறேன் என ஆரம்பிக்க, தெரியுது, சொல்லு, எதுக்கு கால் பண்ண என கேட்டான். ஆடல் அரிசி விக்ரமனிடம் பேச ஆரம்பித்தாள். சார் அது உங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் தான் கால் பண்ண. நீங்க மட்டும் வரலன்னா ரொம்ப கஷ்டம். சிவாவையும் என்னையும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் என சொல்ல, வேற என மட்டும் பதில் வந்தது. அப்புறம் என விழித்தவள், உங்க ஃபியான்சே நல்லா இருக்காங்களா சார் என கேட்டதுதான் தாமதம். விக்ரமன் வசைப்பாட ஆரம்பித்திருந்தான். அறிவு இருக்கா உனக்கு? தேவையில்லாத விஷயத்துலலாம் வர வர நீ அதிகமா தலையிடுற. எதுக்கு காலேஜ் வர? அந்த வேலையை மட்டும் பாரு. நீ பாட்டு பாடுறதுனால ஒரு யோசம் இல்ல. உனக்கு படிப்பு மட்டும்தான் வரல, மத்ததெல்லாம் நல்லா வருது. இன்னொரு தடவை தேவையில்லாத கேள்வி கேட்டன வைய, முட்டி 2ஐயும் உடைச்சிருவேன் என கட் செய்ய, ஆடல் போனை காதில் இருந்து எடுத்து, காதுல ரத்தம் மட்டும்தான் வரல என காதை விரலால் குடைந்து கொண்டாள். என்ன கேட்டோன்னு இந்த மனுஷன் இப்படி பேசுறான்? ரொம்ப ஓவரா தான் போறாரு. இவருக்கு வரப்போற பொண்டாட்டி ரொம்ப பாவம். நின்னா குத்தம் நடந்த குத்தம்னு சொல்லுவாரு போல. இவர் கூட குடும்பம் நடத்த போற பொண்ணுக்கு கோவிலே கட்டலாம். நிம்மதியா தூங்கணும் என கண்ணை மூடியவள் உறங்கி போனாள். அடுத்த வாரம் இந்நேரம் விக்ரமனுடன் திருமண பந்தத்தில் இணையப் போவது தெரியாமல் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். தொடரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.